guys, welcome to Eat and Aquatics. So guys, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸ்டர்ஜன் கேட்ஃபிஷை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ நம்ம வாங்க இந்த எக்ஸாட்டிக்கான இந்த ஸ்டர்ஜன் கேட்ஃபிஷை பற்றி ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஸோ கைஸ், நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த மீன்களை பற்றி அதிகமாக நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டர்ஜன் ஃபிஷ்ஷை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்டர்ஜன் ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், நம்மளோட கிளைமேட்டுக்கு வச்சு அதை வளர்க்குறது. ஸோ ஸ்டர்ஜன் ஃபிஷ்ஷை வளர்க்கணவங்க ஆசைப்படுறவங்க ஆல்டர்னேட்டிவாக இந்த மீனை வளர்க்கலாம். ஏன்னா இந்த மீன் பார்க்க ஸ்டர்ஜன் மாதிரியே தான் இருக்கும். பட்டு இது ஒரு ஸ்டர்ஜன் கேட்ஃபிஷ். ஸோ அப்படி தான் இதை சொல்லுவாங்க. பட் ஸ்டர்ஜன் மீனோட இதை விட்டு கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மீன் பார்க்க ஸ்டர்ஜன் மாதிரி இருக்கிறனால தான் இதை ஸ்டர்ஜன் கேட்ஃபிஷ்னு கூப்பிட்றாங்க. ஸோ இந்த கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் ரிவர் சிஸ்டம், ஸோ அங்கேருந்து தான் இந்த கேட்ஃபிஷ்லாம் வருது. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ்ஷால் கிட்டத்தட்ட 1.5 feet, ஸோ கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா 1 feet வரைக்கும் வளரும். ஸோ வைடில் பார்த்தீங்கன்னா 1.5 feet வரைக்கும் வளரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு மினியேச்சர் ஸ்டர்ஜன் மாதிரியே இருக்க ஒரு மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கேட்ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேட்ஃபிஷோட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிங் பெல்லட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஃபீடு, இல்லாட்டி நீங்கள் டெட் ஃபிஷ்ஷஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ அதெல்லாம் இந்த கேட்ஃபிஷ் சாப்பிடும். ஸோ இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 1 feet 1.5 feet தான் வளரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3 feet டேங்க்கில் வைக்கலாம் நினைக்காதீங்க, வைக்கலாம். பட் இந்த கேட்ஃபிஷ் கொஞ்சம் நல்லா ஸ்விம்மிங் ஸ்பேஸை எதிர்பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை ஒரு 4 to 5 feet டேங்க்கில் வைங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேட்ஃபிஷ்க்கு கொஞ்சம் ஹைடிங் பிளேஸ்லாம் வைங்க. ட்ரிஃப்ட்வுட்டு, பிளான்ட்ஸு, ராக்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஹைடிங் பிளேஸை கொடுங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த கேட்ஃபிஷை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க அந்த வாட்டர் பெராமீட்டரை பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல இந்த கேட்ஃபிஷோட pH லெவல் பார்த்தோன்னா 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 21 Celsius இருந்து 25 Celsius மெயின்டைன் பண்ணுங்கள். அண்டு வாட்டரோட டிடிஎஸ் லெவல், ஸோ எனக்கு இதோட டிடிஎஸ் லெவல் தெரியாது, பட் ஐடியல் மெயின்டைன் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா 100 to 250 ppm. ஸோ அதுதான் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஐடியலான நல்ல டிடிஎஸ் லெவலு. ஸோ அதுதான் நான் மெயின்டைன் பண்ணுவேன், அதனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மற்றவங்க வேறு ஐடியல் டிடிஎஸ் லெவலும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் கைஸ், இந்த மீனில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு தெரியாது. ஸோ இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்டு இந்த மீனை வெரி எக்ஸாட்டிங் சொல்லலாம். ஆனால் அது ரொம்ப ரேர் கிடைக்கிறது இந்த மீன் மார்க்கெட்டில். ஸோ நார்மல் ஸ்டர்ஜனும் இதையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க வாங்கும்போது. ஸ்டர்ஜன் ஃபிஷ்ஷே நிறைய பேர் ஸ்டர்ஜன் கேட்ஃபிஷ்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. ஸோ பார்த்து வாங்குங்க. ஸோ இதை பற்றி டிஃப்ரென்ஷியேஷன் வீடியோ சூன் நம்ம சேனலில் போட்டுடலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. see you in next video. Bye கைஸ்.